விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 15/7/2024 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 17ஆம் வரைக்கும் உங்கள் 15ஆம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா AIASI.in அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அஃபிஷியல் அதாவது அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அதாவது கேரியர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேரியர்னு ஷோ ஆகுது இல்லைங்களா, அந்த கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக என்ன வெளியே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜர், அதாவது மேனேஜர் ஐடிக்கும் ஆஃபீஸர் ஐடிக்கும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிமிட்டட் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். 1/7/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? 29ஆம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து 29ஆம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாபுன்னு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி, அதாவது சீஃப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேனேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கொல்கட்டா, மும்பைலையும் 4 வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம தமிழ்நாட்டில் 4 வேக்கன்சி இருக்குது. கர்நாடகாவில் 4 வேக்கன்சி இருக்குது. அமஸ்டரில் 5 வேக்கன்சி இருக்குது. டெல்லியில் 4 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேஷ்னல் மெயில் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் இருக்கோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, அதில் படித்து பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மிஷனில் இருந்தாலும் சரி, ப்ராசஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி அதாவது செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதில் படித்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்டி சீஃப் ஆஃப் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எம்சிஏ இது மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 75,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி வித் லாஸ்ட் 2 இயர், அதாவது லாஸ்ட் 2 இயர் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இந்த செக்யூரிட்டி, அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இதுக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஜாப் இருக்கும், என்ன வேலை இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மேனேஜர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 3 இயர் நீங்கள் ஃபுல்லாக டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதாவது
எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் சிவிலியர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஐடி டிகிரி, அதாவது டிகிரியில் நீங்கள் சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 65,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் நீங்கள் ஐடியில் வித்தவுட் நெட்வொர்க் முடிச்சிருந்தால் உங்களுக்கு 5 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது கேட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 இயர் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்லேயும் இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் 3 இயர் ஃபுல் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஐடி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள் இது படிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இவங்க சொல்லியிருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க பாருங்கள், ஷுட்டை வந்து அப்ளை வித் அட்டஸ்டடு, அதாவது பை இமெயில் மூலமாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் 15/7/2024 அன்னைக்கு உள்ள நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன், இன்டர்வியூ ப்ராசஸ், டேட், டைம் அண்ட் வென்யூ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் இது மூலியமாக எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, சர்வீஸ் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் நோ ஃபீஸ் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் ரைட் யுவர் ஃபுல் நேம் அண்ட் மொபைல் ரிசீவ் டாக்குமெண்ட், அதாவது டிமாண்ட் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேமும் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் மின்னஞ்சலும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரே பிடிஎஃப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இது பண்ணி அனுப்பிடலாம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதோடைய அப்ளிகேஷன், அதாவது அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஓபிசிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். சரிங்களா? ஏஐ ஏர்போர்ட் லிமிட்டோட அப்ளிகேஷன் இதுதான். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்மேட் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்து இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்றது, போஸ்ட் மூலயமா நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேண்ட்டோட ஃபோட்டோ இதில் ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான், சிக்னேச்சர் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த போஸ்ட்டு எழுதணும். அதாவது ஸ்டேஷன், நீங்கள் எங்கே வேலை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ, சென்னையில் இருந்தாலும் சரி, கல்கட்டாவில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் நோன்னு கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் அதாவது பிளேஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தோட நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்றது பிளேஸ் கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பின்கோடு அண்ட் ஸ்டேட்டு தனியாக கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது மட்டும் நீங்கள் எது ஒர்க்கிங் இருக்கோ, எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எக்ஸ், அதாவது மார்க் எக்ஸ் அப்ரண்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸா, விடோவா இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு உரிமை தரப்போகிறோம் அப்படின்றது இவங்க சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அது எஸ்டி எஸ்டி ஓபிசி
இடபிள்யூ ஜென்ரல் இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, பிஇ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 10th எப்போ படிச்சிங்க, எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயரில் படிச்சிங்க, உங்களோட பர்சன்டேஜ், +2 எந்த இயரில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்க, உங்களுடைய பர்சன்டேஜ், காலேஜ் இவங்க எம்பிஏ இருந்தாலும் சரி, எனி அதர் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜிலேருந்து உங்களுக்கு எல்லாமே எழுத படிக்க என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணணும். ஹிந்தி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜ் உங்களுடைய தமிழும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுனீங்க, எப்போ சார்ஜ் எடுத்தீங்க, உங்களுடைய பேசிக் பே அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் சிக்னேச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், +2 சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் இயரோட மார்க் ஷீட், செகண்ட் இயரோட மார்க் ஷீட், தேர்ட் இயரோட மார்க் ஷீட், 4th இயரோட மார்க் ஷீட் அண்டு பிஇ, பிடெக், டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ கோர்ஸு, எம்பிஏ, எனி அதர் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டிஸ்சார்ஜிங் சர்டிஃபிகேட், அது எக்ஸ் மேனாக இருந்தால் டிஸ்சார்ஜிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.